ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஸ்டூடெண்ட்டு பட்டு பாவாடை எப்படி தைக்கணுன்றது ஃபுல்லாக தைச்சி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. வீடியோவோட எண்டிங்கில் அந்த பட்டு பாவாடை ஒரு அழகாக வந்திருக்குன்றதை பாருங்கள். 10 to 12 இயர்ஸ் கேர்ள் பேபிக்காக தைச்சிருக்காங்க. ஃப்ரில் நல்லா பெருசு பெருசாக வச்சு நீட்டாக அழகாக தைச்சி முடிச்சிருக்காங்க. வித் லைனிங்கோடு எப்படி கட் பண்ணி தைக்கணுன்றதை கற்றுக்கிட்டாங்க. இந்த பட்டு பாவாடை நாடா குக்கரை மாதிரி பட்டி வச்சு தைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க தைக்க போகிறது பாடி வச்ச, அதாவது குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள்லாம் போடுற மாதிரி ஒரு 7 to 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் பேபிஸ்லாம் போடுற மாதிரி மேலே பாடி வச்சு தைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பட்டு பாவாடை தைக்க போகிறாங்க. வீடியோட எண்டிங்கில் பாருங்கள், இந்த பாவாடையோட ஃபுல் ஃபினிஷிங் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு சின்ன பதிவு என்னென்னா, டெய்லரிங் தொழிலில் வெற்றி பெறுறதுங்கிறது நம்ம நல்லா அழகாக தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்றதுல மட்டும் கிடையாது. ஒரு பெஸ்ட்டு டெய்லர்னால் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இதெல்லாமும் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது பெஸ்ட்டு டெய்லர் ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ராப்பரான மெஷர்மெண்ட் எடுக்க கற்றுக்கணும். அதை எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மெஷர்மெண்ட் பாடியிலேருந்து எப்படி எடுக்கணும், பாடி மெஷர்மெண்ட் இல்லாமல் அளவுக்கு துணி கொடுத்துட்டாங்க, அளவுலேருந்து எப்படி எடுக்கணும், அப்படியும் இல்லை தோராயமான அளவு, இப்போ 28 சைஸு 30 சைஸு அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு அளவுகள் அப்படின்றத நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்க அந்த நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், தைக்கிறதுக்கு முன்னாடி மிஷினை ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா பல பேரோட கனவுகளை நினைவாக்குறது இந்த மாதிரியான மிஷின் தான். அதனால் அதை ப்ராப்பராக நல்லா நீட்டாக வச்சுக்கணும். ப்ராப்பராக என்னென்ன செய்யணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூவாக சொல்கிறேன். தேங்க்யூ.